வணக்கம் நான் கோகுல். ஒரு 15 வயசு பையன், ஒரு 22 வயசு பொண்ண லவ் பண்ணி, அவங்க வந்து பாண்டிச்சேரி வரையும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அஃபிஷியல்ஸ் அவங்கள போய் தனிப்படை அமைச்சு பிடிச்சு, அந்த 22 வயசு பெண் மேல வந்து போக்சோ சட்டத்த வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்துல என்னதான் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஷார்ட்டா உங்ககிட்ட சொல்லிர்றேன். ஆக்சுவலா நம்ம சென்னைய சார்ந்த ஒரு பையன் தான், 15 வயசு பையன். அவன பத்தி நெறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து சொல்ல வேணாம். ஏன்னா அவன் மைனர்ன்றதால. இந்த 15 வயசு பையன் வந்து 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆயிடுறான். அப்படி ஃபெயில் ஆன அந்த பையன் வந்து மேற்கொண்டு நல்லா படிக்கட்டும். அவன் இந்த எக்ஸாம் இல்லன்னா என்ன, நெக்ஸ்ட் அந்த பையன் வந்து நல்லா படிச்சு பாஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக அவங்களோட பெற்றோர் வந்து பக்கத்துல, அவன் வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு டியூஷனுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அப்படி அந்த டியூஷன் போன அந்த இடத்துல அந்த பையன், அந்த டியூஷன் டீச்சருடைய தங்கச்சி இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த தங்கச்சி கூட காதல் வயப்பட்டிருக்கான். அப்படி காதல் வயப்பட்டு அந்த விஷயம் வெளியே தெரியவே ஆல்ரெடி அந்த டியூஷன் டீச்சர் குடும்பத்துக்கும், அந்த பையனுடைய குடும்பத்துக்கும் ஒரு வாக்குவாதம் என்பது ஏற்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போய், அது வந்து பஞ்சாயத்தாக தீர்த்து வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து கரெக்ட்டா டிசம்பர் 16, 2024 போன வருஷம் என்ன பண்றான்னா, டியூஷன் வந்து போறான். அப்படி டியூஷன் போனவன் ஈவினிங் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது, வீட்டுக்கு திரும்ப வரவே இல்ல. அவங்க வீட்ல இருந்து போயிட்டு டியூஷன்ல கேட்குறாங்க. பையன் அந்த இடத்துலயும் இல்ல. அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் டைரக்ட்டா அந்த டியூஷனுக்கே வராங்க. டியூஷனுக்கே வந்து அந்த டீச்சர் கிட்ட கேட்கும்போது, அந்த டீச்சர் வந்து ஷாக்கிங்கான ஒரு நியூஸ வந்து சொல்றாங்க. என் தங்கச்சியும் காணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் வந்து அவங்களுடைய விசாரணைய வந்து தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய செல்போன் டவர்ஸ வந்து ட்ராக் பண்ணி பார்த்ததுல, அவங்களுடைய லொகேஷன் வந்து பாண்டிச்சேரி காட்டுது. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஒரு தனிப்படை அமைச்சு பாண்டிச்சேரி போயிட்டு அவங்கள வந்து தூக்குறாங்க. அந்த இடத்துல வந்து 3 பேர் என்பது பிடிபட்டு இருக்காங்க. அதாவது 15 வயசு அந்த 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆன அந்த பையனும், அதுக்கப்புறம் 22 வயசு இருக்கக்கூடிய அந்த டீச்சருடைய தங்கச்சியும், அதுக்கப்புறம் இன்னொரு 19 வயசு பையன் வந்து கூட கூட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலா இதுல வந்து அந்த 19 வயசு பையன் தான் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கான். நீங்க பாத்தீங்களா, ஹெல்ப் பண்றதுக்கு 19 வயசு பையன். அதுக்கப்புறம் அந்த 22 வயசு பெண் மேல வந்து போக்சோ சட்டத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் சின்ன பையன் இல்லையா, 15 வயசு பையன். அவனை கூப்பிட்டு ஃபுல்லா அவனுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. சாதாரண ஒரு விஷயம் எந்த அளவுக்கு எக்ஸ்கலேஷனா மாறி, இது வந்து ஒரு கேஸ் போக்சோ சட்டமே உள்ள வந்திருக்கு. அப்ப பாத்துக்கோங்க, இப்ப இருக்கக்கூடிய அந்த சின்ன பசங்க வந்து அவங்களுடைய உலகம் எதுவாக இருக்கின்றதே இந்த இடத்துல வந்து புரியலங்க. படிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய கவனத்தை விட ஆபாசம் சார்ந்து இருக்கக்கூடிய கவனம் இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாயிட்டு இருக்குங்க. அதே சமயத்துல பெரியவங்களும் ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எடுத்துக்கணும். சின்ன பசங்களை வந்து ஈஸியா மேனிபுலேட் வந்து பண்ணிடலாம், அவங்களை வந்து ஈஸியா ஏமாத்திடலாம். அதை வந்து மேற்கொண்டு மைனர்ஸ் வந்து ரொம்ப மிஸ்யூஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் நிறைய பேர் வந்து ஆபாச வீடியோக்கள் போடுறதா இருக்கட்டும், அந்த சின்ன பசங்களை வந்து லைக் பண்ணும் விதமாக சில தேவையில்லாத விஷயங்களை வந்து அவங்களுக்கு திணிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாமே தொடர்ந்து சொசைட்டில வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க எல்லாம் இங்க பொறுப்பா நடந்துக்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் லாஸ்டா சொல்லிடுறேன்.